உண்மையிலே பட்டளந்த வதை முகாம் என்பது கடந்த காலங்களிலே மக்களால் மிகவும் ஒரு துன்பியல் சம்பவமாக கருதப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அதன் விசாரணை என்பது அதற்கு எதிரான நடவடிக்கை என்பதை கடந்த காலங்களில் எந்த அரசாங்கங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. அது உண்மையிலே ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. அதே நேரம் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக அநீதியாக கொலை செய்யப்பட்டவர்கள் பட்டளந்த முகாமினூடாக சித்திரவதை செய்யப்பட்டு, அதாவது மனிதத்துக்கு அப்பாற் சென்று மிருகத்தை விட கொடூரமான வகையிலே கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களுக்குரிய விசாரணைகள் நிச்சயமாக இடம்பெறும். அதில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்குரிய தண்டனை எமது அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்படும். அதற்கான நியாயம் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். உண்மையிலேயே குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை முழுமையாக நிரூபிக்கும் வரும் வரை அவர் சந்தேக நபரே. அந்த வகையிலே அவர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்குவது என்பது சாதாரணமாக உள்ள ஒரு நடைமுறை. நிச்சயமாக அவர்கள் பிணையில் சென்றாலும் கூட அந்த குற்றம் நிச்சயமாக வழக்குகள் தொடர்ந்து விரைவாக அவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்படும். அந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனைகளும் வழங்கப்படும். அப்போது அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். பிணையில் வருவதென்பது சாதாரணமாக கூடியளவான வழக்குகளிலே அது உள்ள ஒரு விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகின்றது. ஆனால் வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கோ அல்லது போதிய சாட்சியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்குரிய தண்டனை, குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கி, அதாவது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் நிச்சயமாக உறுதியாக இருக்குது. நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கணும்னு சொன்னால் நாங்கள் உண்மைக்கும் இதற்கு முதல்ல நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ முதல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு தரப்பட்ட அரசியல்வாதிகள் பல இந்த நாட்டில் பழிவாங்கப்பட்ட வரலாறு இருக்கு. அது 50களாக இருக்கலாம், 60களாக இருக்கலாம், 70களாக இருக்கலாம், 80களாக இருக்கலாம், 90களாக இருக்கலாம், 2000க்கு பிற்பட்ட கால பகுதியாக இருக்கலாம். இப்படி பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த நாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும். 77ஆம் ஆண்டு போலீஸ் திணைக்களத்துக்கு ஒரு விடுமுறையை வழங்கி கூடி வன்முறையினை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அந்த காலத்தில் மக்களுக்கு எதிராகவும் எதிர்கட்சிக்கு எதிராகவும் சிறுபான்மைக்கு எதிராகவும் கட்டமைத்து விட்டுருக்கு. அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் ஆனால் நாங்கள் பழிவாங்கும் நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டிருக்கோம் சொன்னால் இதுக்கு முதலே உழவு வேலையில் செய்திருக்கோம். ஆனால் இல்லை, நாங்கள் எல்லாருக்கும் அந்த சட்டபூர்வமான அவர்களுக்கு உருவான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அவசரப்படவில்லை. நாங்கள் சரியான வகையில் இவர்களுக்கு எதிரான சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரலாம். அதில் படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக, குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும், அதில் நான் குறிப்பாக கூறுகிறது அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் அரசியல் பழிவாங்க இந்த பிள்ளை செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கும். அதுக்கு தான் மக்கள் எங்களுக்கு தையீட்டு பிரச்சனை தொடர்பாக இங்கே இருக்கின்ற ஊடகவியலாளர்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன அல்லது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இந்த பிரச்சனையை மேலும் பூதகரமான பிரச்சனையாக மாற்றாது, இதை இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற பிரச்சனையாக மாற்றாது, இதை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த தீர்வினை நோக்கி நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்வை நிச்சயமாக மக்களுக்கு சாதகமான தீர்வாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு உறுதியளிக்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும். இந்த பிரச்சனை இங்கு இவ்வாறான ஒரு புதகரமான பிரச்சனையாக போகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அங்கு வடகிழக்கு தெற்கில் எடுத்துக்கொண்டால் ராஜபக்சாக்களுடைய அணி போக்கிடமில்லாதவர் இருந்தவர்கள், இருப்பிடமில்லாதவர்கள் இருந்தார்கள். இருப்பிடம் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு துடித்தெழுந்து
தாங்களுடைய பௌத்த மதத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூக்குரல் விடுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இங்கு இருக்கின்ற ஒரு சிலர் தாங்களுடைய போலையை உயர்த்தி தருகின்றார்கள். அங்கிருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய இனவாத அணி அது டேஸ் அடிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமே அல்ல. இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றிய பிரச்சனை அல்ல, கடந்த காலத்திலும் இருந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுதே இங்கிருக்கின்ற நமது அரசியல்வாதிகள் எல்லோருமே அந்தந்த அரசாங்கங்களில் அங்கம் வகித்தார்கள். 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் ராஜபக்சாக்களோடு, ரணில் விக்ரமசிங்காக்களோடு, இந்த பிரேமதாசக்களோடு இருந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது எல்லாமே பேசாத இவர்கள் நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு ஏறி 4 மாதங்கள் ஆகின்றது. 4 மாதங்களில் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்னர் கடந்த 15-20 வருடங்களுக்கு மேலாத தீர்க்காத பிரச்சனையை நாங்கள் 4 மாதங்கள் தீர்த்துவிடு என்று கூக்குரலிடுகின்றார். நாங்கள் எது எவ்வாறான போதிலும் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகமில்லாத சாதகமான முடிவுகளை எடுப்போம். இந்த பிரச்சனை மிக மிக ஆழமான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்ள. நேற்று மாலை இந்திய மீனவர் சங்கங்களை வந்து எங்களை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மீனவர் சங்கங்களோடு, அமைப்புகளோடும், மீனவர் தலைவர்களோடும் உரையாடியிருந்தார்கள். அது அவர்களுடைய உரையாடலுக்கான காரணம் வேறு எதுமல்ல, இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கே அந்த உரையாடல் செய்யப்பட்டிருந்தது. அந்த உரையாடலினுடைய இறுதி முடிவினை தெரிவிப்பதற்காகவே என்னிடம் வந்தார்கள். நானும் கூட அவர்களை செய்மடுத்தேன், அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, இந்த பிரச்சனை தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகள் மட்டத்திலான, அமைச்சரவை மட்டத்திலான, அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் விசேடமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடும், அதே போன்று அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதாகவும், பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களோடும் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப எனது விருப்பத்தை கேட்டார்கள். நானும் கூட குறிப்பிட்டேன், எதிர்வரும் காலங்களில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால், பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் 2 கரங்களையும் உயர்த்தி ஆதரவு தருவதற்கு தயார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த விடயத்தை அவர்கள் சொன்னோம். அந்த விடயத்தை சொன்னதன் பிறகு மிகவும் சுமூகமான முறையில், அன்பான முறையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது.